சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவரோட ஆம் ஆத்மி கட்சியும் பெரிய வேகத்தில் அவங்க வளர்ந்தாங்க. குறிப்பாக டெல்லியில் 2015ஆம் ஆண்டு 67 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 20ல் 63 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணுறாங்க. நேஷ்னல் லெவல்லையும் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. கடைசியாக நடந்து முடிஞ்ச டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸில் 22 சீட்ஸ் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆம் ஆத்மி கட்சியோட இந்த க்ரோத் வந்து ஒரு ஸ்டாக்னேஷனை தொற்றுச்சா இல்லைனா ஒரு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சா? எப்படி பார்க்குறீங்க ஆம் ஆத்மியோட இந்த தோல்வியை? ஐ திங்க் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மூமெண்ட்டாக இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டெவலப் ஆன பிறகு 2 டேர்ம் ஜெயிச்சுட்டு 3வது டேர்ம் இப்படி விழுறாங்க அப்படின்னா இட்ஸ் a சீரியஸ் இஷ்யூ தான். அவ்வளோ பெருசாக அவ்வளோ சாதாரணமாக நம்ம அதை கடந்து போக முடியாது. ஆன்டி கரப்ஷன் க்ரூசைடராக வாழ்க்கை ஆரம்பித்த இவர் கெஜ்ரிவால் அவரே வந்து விக்டிமாக மாறுறார். சப்கோ சோர் ஹேன்றது தான் அவரோட ஃபேமஸ் வேர்டு. 2012 அவர் கிரண் பேடி, பிரசாந்த் பூஷன்லாம் சேர்ந்து கட்சி, யோகேந்திர யாதவ்லாம் கட்சி ஆரம்பிப்போம். அவர் வச்சது சப்கோ சோர். மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் திருடன், ப. சிதம்பரம் திருடன், சோனியா காந்தி திருடன், ராஜா திருடன், அப்போல்லாம் 2G பீக்கில் இருந்தது. இப்படி சொல்லிட்டு வந்தவங்க கட்சி ஆரம்பித்து கடைசியில் வந்து மதுபான கொள்கையில் மாட்டி அவரே ஜெயிலுக்கு போனார். அவரோட சபார்டினேட்ஸ் ஜெயிலுக்கு போனாங்க. எந்த காங்கிரஸை சோறுன்னு சொன்னாரோ அந்த காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சு ஃபெயிலியர் ஆனார். ஸோ அவர் 2வது முக்கியமான விஷயம், அவர் ஆஸ்ட்ரிட்டியை பற்றி, எளிமையை பற்றி பேசினவர். 45 கோடிக்கு வீடு கட்டினார் அங்கே. அதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் தான் அவரோட ஓட் பேங்க்கு. அந்த ஓட் பேங்க்கே சிதைச்சி சின்ன பின்னமாக்கி 33 நினைக்கிறேன் 40 கோடி 45 கோடிக்கு வீடு கட்டினார். அந்த 45 கோடி கட்டின வீடு வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு எதிராக திரும்பிச்சு. அதான் நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2 நாள் முறை எழுதியிருந்தான். பர்சன் கேம் டு பாலிட்டிக்ஸ் டு சேஞ்ச் இட், பட் பாலிட்டிக்ஸ் சேஞ்ச் இம்னு. அரசியலை மாற்றுகிறேன்னு வந்தவர் அரசியலால் மாற்றப்பட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எந்த கரப்ஷனுக்கு எதிராக பேசினாரோ அந்த கரப்ஷன் அவரே பண்ணார். அந்த லிக்கர் ஸ்கேம்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து அதில் வந்து ஃபேக்ட் இருக்குன்றதை மறுக்க முடியாது. ஏன்னா கவிதா 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் இருக்குது. டெல்லியில் இருக்க லிக்கர் ஸ்கேமில் லிங்க் வருதுன்னா எவிடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இடி வராது. ஸோ அது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுது. அங்கே பெரிய அளவில் வந்து அவர் வந்து பாதை மாறி போனார். 1. 2வது அவரை ஃபங்க்ஷனிங் பண்ண விடாமல் மோடி கவர்மெண்ட் வந்து சாபட்டாஜ் பண்ணாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மூவ். பெரிய அளவில் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. போலீஸ் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலு. மற்ற ஒரு கான்ஸ்டபிளை கூட அவரால் மாற்ற முடியாது. மற்ற விஷயங்கள் அவருக்கு பவரே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவரோட சிறகுகள் எல்லாம் வெட்டப்பட்டன. ஸ்டெப் பை ஸ்டெப், பிளாக் பை பிளாக், அவருக்கு பிட் பை பிட் அவரை பிளாக் பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சுது. கடைசியாக இந்த எலெக்ஷன் அப்போ, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணப்போ சிம்பத்தி ஆகும்னு நினச்சாங்க. காங்கிரஸோட அலைன்ஸ் இருந்தாலும் 7-0. அதுக்கு முன்னாலேயே வந்து பார்லிமெண்ட்டில் பிஜேபிக்கு 7 சீட்டு, அசம்பிளியில் கெஜ்ரிவாலுக்கு தான் மக்கள் கொடுத்தாங்க. காங்கிரஸோட போனது அசம்பிளிலையும் இட் ஹஸ் வைப்ட் அவுட். அசம்பிளியில் தனித்தனியாக தான் நின்னாங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும். பட் காங்கிரஸோட சேர்ந்ததால் கொஞ்சம் நஞ்சம் இருந்து தான் அவருக்கு போச்சு. இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் தி எண்டுன்னு தான் எனக்கு தோணுது. கெஜ்ரிவாலோட பொலிட்டிக்கல் கரியரில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் பிகம் டூ அரகண்ட், எக்ஸ்ட்ரீம்லி அரகண்ட். அவர் அதனால தான் பிரசாந்த் பூஷன், யாதவ்லாம், யோகேந்திர யாதவ்லாம் அவங்க 2015 அவங்க பார்ட்டி கன்வென்ஷனில் இழுத்து போட்டு அடித்தாங்க உள்ள. தேவர் ஃபிசிக்கலி அசால்ட்டட். அதாவது கெஜ்ரிவாலை கேள்வி கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ்லாம் வந்து ஃபிசிக்கலாக இழுத்து போட்டு அடித்து தரதரன்னு இழுத்து போட்டு தூக்கி வெளியில் தள்ளினாங்க. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து அந்த ஆட்டிடியூடால் தான் அவருக்கு வந்து இன்றைக்கி அவரோட ராஜ்யசபா எம்பி, ஒரு லேடி எம்பி கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகும்போது கெஜ்ரிவால் அசிஸ்டண்ட் அசால்ட்டடர். அந்த கேஸ்லேயே அந்த அசிஸ்டண்ட் வந்து அவன் உள்ளே போனான், ஜெயிலுக்கு போனான். பிரசாந்த் பூஷனே இந்த இங்கெல்லாம் அடித்தாங்க. அதான் சொல்கிறேன், பிரசாந்த் பூஷன் வாஸ் சப்ஜெக்ட் டு ஃபிசிக்கல் அசால்ட். எல்லாம் பண்ணார் கெஜ்ரிவால். அண்ட் ஹி இஸ் அ மேன் ஆஃப் சாஃப்ட் இந்துத்வா. அவர் வந்து ஒரு பிஜேபியோடைய ஒரு சாஃப்ட் இந்துத்வாவாக தான் இருந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ரூபா நோட்டில் லக்ஷ்மி படத்தை போடணும்லாம் பேசின ஒரு ஆள். சாஃப்ட் இந்துத்வாவில் என்ன பேசி தான் வந்தார் அவர். பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் போக முடியல. ஐ திங்க் இட்ஸ் எண்ட் ஆஃப் த கரியர் தான் எனக்கு தோணுது. இப்போ யோகேந்திர யாதவோட ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப அழகாக அவர் அதை சொல்லியிருந்தார். என்னென்னா, பிஜேபிக்கு எப்போவுமே லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஒரு அட்வான்டேஜ் உண்டு. டெல்லியில் லோக்சபா எலெக்ஷன்ஸில் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்னு வரும்போது லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டதில் ஒரு 15% மக்கள் வந்து ஆம் ஆத்மிக்கு திரும்பிடுவாங்க. யூஸ்வலாக இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் அசம்பிளியில் இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, லோக்சபாவில் பிஜேபி ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற பாயிண்ட்டை சொல்கிறார். பட் இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னா, அந்த 15% மக்களில்
ஒரு 7.5% ஓட்டு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு. மீதி 7.5% வாக்காளர்கள் அசம்பிளிலேயே அவங்க பிஜேபிக்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. ஸோ அதனால தான் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. எஸ், அது கரெக்ட். 100% யோகேந்திர யாதவ் சொல்கிறது கரெக்ட். 2013 ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட்டு 38 நாளில் கவுந்தது. 2014 பார்லிமெண்ட்டில் பிஜேபி 7 சீட்டும் ஜெயிச்சுது. 2015 அசம்பிளியில் இவங்க 62 சீட்டு ஜெயித்தாங்க, 67 சீட்டு ஜெயித்தாங்க. 2019 பார்லிமெண்ட்டில் பிஜேபி 7 சீட்டு ஜெயிச்சுது. 2020 அசம்பிளியில் 63 சீட்டு ஜெயித்தாங்க. இப்போ 2024 7 பிஜேபி ஜெயிச்சுது. 25 வந்து அகெயின் பிஜேபியே வந்துடுச்சு. ஏன்னா இந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, கரப்ஷனுக்கு தாண்டி அவர் இஸ் அரகன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து கெஜ்ரிவாலை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதான் அரசியலை மாற்றுகிறேன்னு வந்த மனிதன் அரசியலால் மாற்றப்பட்டார். ரெண்டாவது அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கரப்ஷன் இது எல்லாமே பார்க்கும்போது இட் வாஸ் அ சாஃப்ட் இந்துத்துவா மூவ். இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவே வந்து ஆர்எஸ்எஸோட பேக்கில் வந்தது தான், தெளிவாக திக்விஜய் சிங் சொல்லுவார். ஸோ கெஜ்ரிவால் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவாக வந்தது. மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் அவரை பேசினாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் பேசினாங்க. அண்ட் பிஜேபி அதை கண்டிப்பாக அலோவ் பண்ணாது. பிஜேபி டீச் அ லெசன். அது வந்து எந்த விதமான இண்டிவிஜுவல்ஸும் ஒரு நேஷ்னல் ஃபிகராக வரதை பிஜேபி விரும்பாது. ஸோ பர்சனலி மோடி ஹேஸ் அ கிரட்ஜ் அகேன்ஸ்ட் கெஜ்ரிவால். அண்ட் கெஜ்ரிவால் இந்த 10 வருஷத்தில் அதிகப்படியான லாஸ்ட் டர்ன்யூர் வாஸ் ப்ரூட்டல் கரப்ஷன், சந்தேகமே கிடையாது. அதோட விளைவு தான், அதோட வேலையை தான் அவர் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவி டிபேட் ஒன்று பார்த்தேன். அதில் சொல்லப்பட்ட ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் பிஜேபி குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியை ஹெவியாக டார்கெட் பண்ணுறாங்க. முக்கியமான தலைவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சிசோடியா, அப்புறம் கெஜ்ரிவால், சத்யேந்திர ஜெயின்லாம் சிறைக்கு போகிறாங்க. இடி, சிபிஐலாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வீழ்த்திட்டாங்க, ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்திட்டாங்க. ஸோ இதோட இந்த மோதல் முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமேல் இன்னும் அதிகமாக க்ரஷ் பண்ணுவாங்க. ஆம் ஆத்மி கட்சியை கம்ப்ளீட்டாக இல்லாமாக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் பிஜேபி இருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த கட்சி மேலே இன்னும் அதிகமான ப்ரெஷர் போடப்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இப்போ கையில் அதிகாரமும் இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? 100% உண்மை, 100% உண்மை. மோடியோட பாலிடிக்ஸ் பற்றின பேசிக் அரித்மேட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, பேசிக் திங்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். கரப்ஷன் நிறையா நடந்திருக்கு. சிஏஜி ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து அந்த கவர்மெண்ட்டோட கரப்ஷன்ஸ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸை அசம்பிளியில் டேபிள் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. அசம்பிளியில் சிஏஜி ரிப்போர்ட்ஸ் ஏன் டேபிள் பண்ணலன்னு மோடியே எலெக்ஷனில் பேசினார். நவ் பிஜேபி அடுத்த 3 to 6 monthsக்குள்ளே இந்த கரப்ஷனில் இன்வால்வ் ஆன ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டில் இருந்த மினிஸ்டர்ஸை கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்க. கெஜ்ரிவாலே கரப்ஷன் கேஸில் அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. கெஜ்ரிவால் ஆல்ரெடி இடி கேஸில், சிபிஐ கேஸில் மாட்டி பெயிலில் தான் வெளியில் இருக்கார். அண்ட் தெர் ஆர் சாலிட் எவிடன்சஸ் அகேன்ஸ்ட் ஹிம்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் தட் சார்ஜ் ஷீட்லாம் அதில் போட்டிருக்காங்க. ஆகவே இந்த டிவி டிபேட்டில் சொன்னது உண்மை. அதாவது இதோட மேட்ரு முடியல, இனிமேல் தான் ஆட்டம் இருப்பதுக்கு இருக்குன்னு சொல்லாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கே லெஃப்டினன்ட் கவர்னர் டெல்லி செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போய் ஒரு ஃபைலையும் யாரும் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெர் வாஸ் எம்பார்கோ ஆன் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ். இப்போ சிஎம் வந்து மோடி யூஎஸ் விசிட்லேருந்து வந்தோன்னே இந்த வீக்கெண்டில் புது கவர்மெண்ட் வந்துடும். புது கவர்மெண்ட் வந்து 3 to 6 monthsக்குள்ளே கேஸ் ஆஃப்டர் கேஸ் கண்டிப்பாக வந்து அந்த மோடியோட விண்டிக்டிவ் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா டெல்லியை வந்து 10 வருஷமாக பிஜேபி ஆள விடாமல் ஆம் ஆத்மி ஆண்டதை மோடி ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இன்னொன்று, தனக்கு ஆல்டர்னேட்டிவாக கெஜ்ரிவால் ஒரு காலத்தில் பேசப்பட்டாருன்றதையும் மோடி ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். மோடி வில் நெவர் ஃபர்கிவ் ஹிஸ் சேலஞ்சர்ஸ். அது புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ரெண்டாவது, இவங்க க்ளீன் கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல. இப்போ கேரளாவில் வந்து லெஃப்ட் பார்ட்டி அவங்கள லீட் பண்ணுறாங்கன்னா பிஜேபி வந்தால் கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கரப்ஷன்லாம் இந்த அளவுக்கு கிடையாது, சம் மைனர் லெவலில் இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து இவங்க லட்டு மாதிரி இவங்க மாட்டியிருக்காங்க. ஆஸ் யூ செட், அந்த டிபேட்டில் சொன்னதான் உண்மை. இனிமேல் தான் ஆட்டம் இருக்குது. 29க்குள்ளே எவ்வளோ பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் ஆல் இண்டியா லெவலில் முடிக்கணுமோ அவ்வளோ தூரம் முடிக்க பார்ப்பாங்க. சிவசேனாவை பால் தாக்குற டெத்துக்கு பிறகு சிவசேனாவை ஃபினிஷ் பண்ணி மெயின் ஃபேக்ஷனையே காலி பண்ணி ஃப்ரிஞ்சு ஃபேக்ஷனை வந்து மெயின் ஃபேக்ஷனை மாற்றி தன் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. சரத்பவாரை ஃப்ரிஞ்சு ஃபேக்ஷனை மெயின் ஃபேக்ஷனை மாற்றி தன் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. சரத்பவார் வந்து இஸ் கெட்டிங் ஓல்டு. போஸ்ட் சரத்பவார் பீரியடில் அந்த மாதிரி ஒரு பார்ட்டியே இருக்காது. இட் வில் பி எ லேக்கி ஆஃப் பிஜேபியாக தான் இருக்கும். அதை தான் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சிவசேனா பால் தாக்கரே டெத்துக்கு பிறகு சிவசேனாக்கு பண்ணதை ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு ஏடிஎம்கேக்கு பண்ணுறதுக்கு பிஜேபி எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஓரளவு அவங்க சக்ஸஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆம் ஆத்மி கட்சியை வந்து கண்டிப்பாக 29 எலெக்ஷனுக்குள்ளே ஃபினிஷ் ஆஃப் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. நிச்சயமாக இந்த எலெக்ஷனோட இது முடியாது. இட்ஸ் ஒன்லி பிகினிங் ஆஃப் த இதுன்னு நான் சொல்கிறது. ஆப்போட பாலிட்டிக்ஸே வந்து இனிமேல் வந்து ரொம்ப டிதரிங்காக தான் இருக்கும். அவங்களுக்கு நிறையா ஓப்பனாக பிஜேபி எதிர்க்க முடியுமான்னு தெரியல. ப்ளஸ் இந்த கரப்ஷன் கேசஸ், அந்த 10 years ஆஃப் ரூல், பாஸ்ட் 5 years ரூலில் நடந்த விஷயங்களை அவங்க கண்டிப்பாக நோண்டி எடுப்பாங்க. தேர்பை வந்து
அவங்கள செக்கில் வைப்பாங்க. ஆப்பு வந்து ரிசர்ஜன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கம்ப்ளீட்டாக பிஜேபி பண்ணும். ப்ளஸ் இப்போ நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, கெஜ்ரிவால் ஏதோ ஒரு வகையில் மோடியை டச் பண்ணிட்டாருன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒன்று நீங்கள் சொன்னது போல் டெல்லியில் ஒரு 10 இயர்ஸ் பாஜகவை பவருக்கு வர விட முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டார். காங்கிரஸ் காலியானாலும் பாஜகனாலும் உள்ள கால் வைக்க முடியல. அது ஒரு பெரிய ஒரு செட் பேக். ரெண்டாவது குஜராத்லேயே இப்போ லைட்டாக ஒரு தடத்தை பதிக்க வச்சுட்டாங்க. ஏறக்குறைய 12% ஓட்டு வாங்கிட்டாங்க. ஆமாம், கோவத்துக்கு அதுவும் ஒரு காரணம். அது மோடியோட ஹோம் கிரவுண்ட் அது. எஸ், குஜராத் உள்ள காலை வச்சது மோடிக்கு இன்னும் வெறுப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா வந்து இன்னமும் மோடி திங்ஸ் தட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் குஜராத். ஃபண்டமெண்டலி மோடிஸ் psyche is a குஜராத்தி பை his ஹார்ட். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் முதல்ல எவ்வளோ இன்றைக்கி வந்து ஓவர் ஃப்ளோயிங் வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் வந்து மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டிய 2 lakh crores அந்த சிப்பு மேனுஃபேக்சரிங் யூனிட் வேதாந்தா குரூப் தான் மகாராஷ்டிராவுக்கு வர வேண்டியதை 11th ஹவரில் குஜராத்துக்கு மாற்றினாங்க. ஸோ எ பர்சன் அவர் தனிப்பட்ட முறையில் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் இஸ் அ மேன் ஆஃப் குஜராத்தி ஐடென்டிட்டி தான். அப்படி இருக்கும்போது குஜராத்தில் பொலிட்டிக்கல் டர்ஃபில் போய் டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணது தான் எனிமியோட பவர் வந்து தான் எனிமியோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்னுவாங்க. அது எப்பயுமே ஒரு லீடருக்கு தெரியும். இங்கே கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆருக்குலாம் அது தெரியும். எவ்வளோ எதிர்த்தாங்கன்னாலும் சில இடத்துல வந்து பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்டில் அது எங்கேயோ போய் டச் பண்ணுச்சுன்னா நாளைக்கு வந்து அது வந்து ஒரு அன்இமேஜினபிள் சுச்சுவேஷனை உருவாக்கும். கரெக்ட். இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கு டேமேஜ் ஏற்படுத்துகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பிஜேபிக்கே டேமேஜ் ஏற்படும் போது ஷாக் அடிக்குது. அது பர்சனலி இன்னும் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்கிறேன், கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பிட்டர் எனிமிஸாக இருந்தாலும் அந்த பர்சனல் ட்ரைட்ஸ் உள்ள டச் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு தடவை கலைஞர் பண்ணார் அதை ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணப்போ. அதுக்கு அந்த அம்மா வந்தோன்னே கலைஞரை தரதரன்னு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். கலைஞரும் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, தொடலை. ஏன்னா தெரிஞ்சிடுச்சு நீ தொட்டினா என்ன ஆகுன்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறினா கூட உன்னை தூக்கி உள்ள போடுவான். அண்ட் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. 96ல் ஜெயலலிதா தோற்று கலைஞர் வந்தோன்னா நிரந்தரமாக ஜெயலலிதா தோற்றுட்டாங்க, இனிமேல் ஒன்றுமே இல்லைன்ற தைரியத்தில் தான் கலைஞர் பிடிச்சி உள்ளே போட்டார், கேஸ் மேலே கேஸை போட்டார். அந்த மாதிரி 2001 அழகாக வந்து உட்காந்தோன்னே ரொம்ப இன்ஹியூமனாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அப்போ கலைஞர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ஜெயிலில் 3 நாள் வச்சுட்டு வந்தோன்னே, நான் அரெஸ்ட் பண்ணது நானாக பண்ணேன், நீங்கள்லாம் தான் அரெஸ்ட் ஏன் பண்ணலன்னு கேட்டிங்க, அதனால தான் நான் பண்ணேன். அதோட மீனிங் என்னென்னா, என்ன கொண்டு வந்து இப்போ மாட்டிங்களேடா, நீங்கள்லாம் சொன்னீங்க தானடா நான் அரெஸ்ட் பண்ணேன். எனக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் இருந்தேன். அப்போ அவரோட கையை காமிச்சு அழுதார். ஏன்னா கையை ஃபிசிக்கலாக பிடிச்சி இழுத்தானுங்க அதில் போலீஸ். அப்போ அது அவருக்கு ஃபிசிக்கலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணார். அப்போ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானாக அரெஸ்ட் பண்ணேன், நீங்கள்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு மீடியாவை பார்த்து சொன்னார். கேட்டிங்க, எதிர்கட்சிங்கெல்லாம் கேட்டது 96ல். அப்புறம் அதனால தானே நான் அரெஸ்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ட்லாம் அசம்பிளி ரெசல்யூஷன் தானே, நான் காரணம் இல்லை, நீங்கள்லாம் தான் காரணம்னார். அந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, இன்றைக்கி நான் பழி வாங்கப்படுறேன், அதுக்கு காரணம் நான் அன்றைக்கி அந்த அம்மாவை பழி வாங்கினேன் நீங்கள் சொல்கிறீங்க, நானாக வாங்கினேன், நீங்கள்லாம் கேட்டிங்க தானே நான் வாங்கினேன். அந்த டிட் ஃபார் டாட் நடந்த உடனே ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் 2006ல் மறுபடியும் கருணாநிதி வந்தோன்னே ஜெயலலிதாவை தொடலை. அவன் 11ல் அந்த அம்மா வந்தோடனே தொடலை. அதுதான் அதாவது டாப் லீடர்ஸுக்கு அந்த லெவலில், கலைஞர், ஜெயலலிதா அந்த லெவலில் இருக்க டாப் லீடர்ஸுக்கு வந்து தன்னோட பிட்டர் எனிமியோட, ஸ்ட்ரைட் எனிமியோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்னுவாங்கல்ல, அது தெரியும். தொடக்கூடாத இடங்கள் சிலது இருக்குன்றது தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் மோடியோட பர்சனாலிட்டி ட்ரைட்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தொடக்கூடாத இடத்த தொட்டதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. நவ் மோடி வில் see to it that is finished. அதுவும் மோடி வந்து பூண்டோடு அழிக்கக்கூடிய ஆள் தன்னுடைய எதிரிகளை. குஜராத்துக்குள்ளே இவங்க போனார் பார்த்தீங்களா, தட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். நீ வந்து பஞ்சாபில் இன்றைக்கி கவர்மெண்ட்டே பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து அதை சொல்லணும். இப்போ பஞ்சாப் என்ன ஆக போகுதுன்றது முக்கியமான கேள்வி. அதான் என்னோட கேள்வி. அதான் இப்போ என்னன்னா, யூஸ்வலாக ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அந்த கம்பெனி கோர் மார்க்கெட் இருக்கும், அங்கிருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நிறைய பகுதிக்கு போகும். ஆனால் கோரில் கொலாப்ஸ் ஆகும்போது சுற்றி இருக்க பெரிஃபெரியும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ இப்போ பஞ்சாப் எடுத்தது, பஞ்சாப் என்ன ஆகும்னு தெரியல. இப்போ பஞ்சாபில் சென்னையை வந்து ஏற்கனவே ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சென்னை திமிருவார். ஏன்னா சென்னைக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீ கெஜ்ரிவாலில் தொட்டினா, கெஜ்ரிவாலை டிஸ்டர்ப் பண்ணினா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு பிஜேபி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவான். திஸ் இஸ் ஹவ் பிஜேபி ஆப்ரேட்ஸ். இன்ஃபேக்ட் டெல்லியில் கூட அத்திஷி கெஜ்ரிவாலை மீறி போகலான்றாங்க. ஒன்று அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆமாம், ரெண்டாவது சிஎம்மாவும் இருந்திருக்காங்க. சிஎம்மாவும் இருந்திருக்கா. அவங்க ஜெயிச்சோன்னே, அத்திஷி ஜெயிச்சோன்னே மணிஷ் சிசோடியாவும் கெஜ்ரிவாலும் தோத்துட்டாங்கன்னு நியூஸ் ட்ரிக்கிள் டவுன் ஆகும்போதே ஷி வாஸ் டான்ஸிங். அந்த டான்ஸ் பண்ணுறதுலாம் வந்து வராது, அது வருதுன்னா உள்ளுக்குள்ளே அது இருக்குது. 2 விஷயம் நடக்கும் கேப்ரியல். ஆம் ஆத்மியை பிஜேபி உடைக்கும்,
கெஜ்ரிவாலையும் அவரை சுற்றி இருக்கவங்களையும் மறுபடியும் பிடிச்சி உள்ளே போடும், வலையை நெருக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பஞ்சாப் கவர்மெண்ட்டோட ஃப்யூச்சர். பஞ்சாபில் 27 எலெக்ஷன், 27 இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஆம் ஆத்மியை கொலாப்ஸ் பண்ணி அங்கே அதை டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க. அங்கே பிஜேபி வர முடியாது, ஐதர் காங்கிரஸ் ஆர் ஆம் ஆத்மி தான். அங்கே ஆம் ஆத்மியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இவங்க போகலாம், பிஜேபி போகலாம். பட் தே வில் see to it that கெஜ்ரிவால் இஸ் finished. இப்போ சன்னி வந்து நாட் சன்னி, பகத்சிங் பான் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் வித் கெஜ்ரிவால்ன்றாங்க. ஏன்னா பஞ்சாப் போலீஸோட ஒரு கண்டின்ஜென்ட் கெஜ்ரிவாலுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு டெல்லியில் இருந்தது. அதெல்லாம் வந்து டெல்லி போலீஸ் அப்ஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க திரும்ப. இப்போ எவ்வளோ தூரம் வந்து பஞ்சாப் பாலிட்டிஷியன்ஸ் கெஜ்ரிவாலுக்கு கட்டுப்படுவாங்கன்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ். ஸோ தன்னை காப்பாற்றிக்கணுன்னா அவங்க வந்து ரிபல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே பஞ்சாபில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆம் ஆத்மியை கண்டிப்பாக பிஜேபி வில் பிரேக். ரெண்டாவது, பஞ்சாபில் கெஜ்ரிவாலோட ஹோல்டை பஞ்சாப் கவர்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண பார்ப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் பிகினிங் ஆஃப் தி எண்ட் ஆஃப் கெஜ்ரிவால் அண்ட் ஆம் ஆத்மி தான் எனக்கு தோணுது. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கெஜ்ரிவால் பற்றி என்னென்னா, பிஜேபி நிறைய லீடர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆம் ஆத்மியை டார்கெட் பண்ண மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் அவங்க வேறு எந்த கட்சியும் பெருசாக டார்கெட் பண்ணல. முக்கியமான லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், பயங்கரமான கேம்பெயினை கொண்டு போகிறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்த வேறு எந்த கட்சிக்கு எதிராகவும் பண்ணது கிடையாது. இப்போ திமுக பாஜகலாம் சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அக்ரெசிவாலாம் டார்கெட் பண்ணப்படலை. ஸோ குறிப்பாக பாஜகவுக்கும் சரி, மோடி அவர்களுக்கும் சரி, ஏன் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பெரிய ஒரு இரிட்டேஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் சாஃப்ட் இந்துத்துவா பார்ட்டி, நேஷனல் பாலிடிக்ஸ் அவங்களுக்கான போட்டின்னு பார்க்குறாங்க, அவங்களோட போட்டியாக பார்க்குறாங்க. காங்கிரஸ் வந்து செக்யூலர் பார்ட்டி, செக்யூலராகவும் அது இல்லை. பட் ஸ்டில் ஆம் ஆத்மியோட அப்பீலுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நேஷ்னல் கேபிட்டலில் ஒரு ஸ்டேட்டையே பிடிச்சிருக்காங்க, குஜராத்துக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, கெஜ்ரிவால் வந்து ஒரு மிடில் கிளாஸோட டார்லிங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் பேச பார்த்தாங்க. அதெல்லாம் மோடி வில் நெவர் ஃபர்கிவ். அதான் நான் சொல்கிறேன், மோடியோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் அன் இடியட்னு தான் சொல்லுவாங்க. அது தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டு எஸ் நவ் கம் டு திஸ் எண்டு, இந்த எண்டுக்கு வந்து நிற்கிறாரு அவர். இசி குஜராத்துக்குள்ளே காலை வச்சது ஒன்று. ரெண்டாவது, அவ்வளோலாம் பண்ணுறிய நீ ஓகியமாக இருக்கணும். அந்த லிக்கர் பாலிசி வந்து இட் வாஸ் கரப்ஷன். அந்த எவிடன்ஸ் இல்லாமல் இடி இவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்க மாட்டான். எதுக்கு அந்த வேலையெல்லாம் நீ செஞ்ச? மாட்ட போகிறேன்னு தெரியும்ல, உன் எதிரியோட பலம் உனக்கு தெரியணும்ல. கண்குத்தி பாம்பாக பார்க்குறான். அதாவது பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட், பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட்ன்ற மாதிரி ரொம்ப நேர்மையாக பேசினார். பவர் கையில் வந்தோன்னே அந்த என்ஜாய்மெண்ட் தெரியுது. இட் ஸ்டார்டட் மூவிங் இன் வெரி காஸ்ட்லி ஃபேபுலஸ் கார்ஸ். இதெல்லாம் நடந்தது. இதோட சேர்த்து நீ பிஜேபியும் ரெசிஸ்ட் பண்ண, இன்றைக்கி வச்சு முடிச்சு விட்டான் கதையை. ஆகவே அடுத்து பஞ்சாப் என்ன ஆக போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆம் ஆத்மிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும். ஐடியாலஜி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அது போல் ஆன்டி கரப்ஷன்றது ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் தானே. ஆன்டி கரப்ஷன் கேனாட் பி எ பிளாங்க் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் தான் உனக்கு வந்து இதுவாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு மிடில் கிளாஸோட அந்த சோ கால்டு ட்ரீம் வந்து ஷேட்டர்ட். நவ் இட்ஸ் ஃபினிஷ்ட். அண்ட் அவர் ஒன்றும் பெரிய தியரட்டிஷனோ பெரிய ஒரு அப்ரைட் பர்சனோ கிடையாது. எஸ் இஸ் ஓன் அரகன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர், யோகேந்திர யாதவ்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது க்ளீனாக வந்து அவரோட பர்சனல் அக்ரண்டைஸ்மெண்ட்டுன்னு இல்லையா, தனிப்பட்ட முறையில் அவருடைய அரகன்ஸு, தனிப்பட்ட முறையில் அவரோட அந்த ஒரு ஈகோ, ப்ளோட்டட் ஈகோ, அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே கெஜ்ரிவாலை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. எந்திரிக்கிறது கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்க பிஜேபி வந்து விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் இவரை விட்டால் எந்திரிச்சிடுவார், விடாமல் பண்ணிவிடுவாங்க. ரீசரெக்ட் ஆகிறதுக்கான சீட்ஸு கெஜ்ரிவால்கிட்ட இருக்குது, தட் இஸ் ட்ரூ. ஆனால் அதை விட மாட்டாங்க. ஏன்னா இந்த கரப்ஷனுக்கு அந்த டிவி டிபேட்டில் சொன்னதான், இனிமேல் தான் ஆக்சுவல் ஃபைட் இருக்குது. கரப்ஷன் கேஸஸ் சப்போர்ட் ஏற்கனவே இடி சிபிஐ ரேடாரில் இருக்கார். இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டான். அந்த கேஸஸை நெருக்குவாங்க, ட்ரையலுக்கு கொண்டு போவோம். இங்கே மெயின் 10 வருஷம் இப்போ லாஸ்ட் எஸ்பெஷலி 5 இயர்ஸ் கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல், அது சிஏஜி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து எடுத்து கண்டிப்பாக வந்து தே வில் ஃபினிஷ் ஹிம் ஆஃப், தே வில் அட்டெம்ப்ட் டு ஃபினிஷ் ஹிம் ஆஃப். அது ஒரு செக்ஷனை கையில் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. கெஜ்ரிவாலுக்கு எதிராக பார்ட்டிக்குள்ளே வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுவான். இன்ஸ்டிகேட் பண்ணுறவன் சக்கம் போகலைன்னா அவனுக்கு கேஸை போடுவான். அவன் வேறு வழி இல்லாமல் காலில் விழுவான். அப்போ பொலிட்டிக்கலாக ஆன்ஸ்லாட் பண்ணுவான். இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட். அவன் 29 மோடியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கெஜ்ரிவால் பொலிட்டிக்கல் பேஸோடு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருவாங்க. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி கபில். நன்றி.